வணக்கம். இதுதான் இன்றைக்கி நிஃப்டியோட சார்ட். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 20/8/2026. நான் 1 மினிட் கேண்டில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எங்கே என்ட்ரி எடுத்திருக்கேன், எங்கே எக்ஸிட் ஆகியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ப்ரொஃபஷ்னலான என்ட்ரி எக்ஸிட் எப்படி இருக்கும், எப்படி அவங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த சார்ட்டு, இந்த பை சேலில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரைட்டுங்களா? இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எடுத்திருக்கேன். கால் ஆப்ஷன் 24,500 23:30க்கு எடுத்திருக்கிறேன். அது என்ன டைம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 9:20க்கு எடுத்திருக்கிறேன். அதே போல் இன்னொரு கால் ஆப்ஷனையும் நான் எடுத்திருக்கேன். அது கான்ஃபிடென்ட் வந்த பிறகு இன்னொரு கால் ஆப்ஷன் 47 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். 9:35க்கு எடுத்திருக்கேன். ரைட்டுங்களா? இந்த 9:20 9:35 எங்கே இருக்குதுன்றதை நாம் இப்போ பார்ப்போம். கரெக்டாக 9:20ன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன். ரைட்டுங்களா? இந்த இடத்துல 9:20 என்ட்ரி இங்கே இருக்குது. அதே போல் இந்த இடத்துல 9:35 என்ட்ரி இங்கே இருக்குது. ரைட்டுங்களா? இப்படி எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் எடுத்த என்ட்ரி கரெக்டு தான் அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சதுனால நான் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். இங்கே ஃபஸ்ட் என்ட்ரி 9:20, இங்கே 9:35 அரௌண்டில் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே டாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. கன்சால்டேஷனில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் வெயிட் பண்ணேன். நான் மார்க்கெட் ஏறுது இறங்குது எல்லாமே பண்ணுது. பட் ஸ்டில் நான் கன்ஃபியூஸ் ஆகாமல் கண்டிப்பாக ஏற தான் போகுது அப்படின்றதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டான ட்ரேடாக இருந்ததுனால நான் அப்படி பாருங்கள், இங்கே 9:35 அதையும் தாண்டி இங்கே இறங்கியிருக்கு இல்லையா? அப்போது எனக்கு கொஞ்சம் லாஸ் கூட காட்டியிருக்கோம். பட் ஸ்டில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறி நல்ல ஒரு புல்லிஷ். ஆக்சுவலாக மார்க்கெட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் அளவில் தான் மூவ் ஆகிருக்கு. ஆனால் அதிலே எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது. கரெக்டாக நான் எங்கே எக்ஸிட் ஆகியிருக்கேன் அதையும் பாருங்கள். நான் எல்லாத்தையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்கேன். 23:30க்கு எடுத்தேன், 47க்கு ஒன்று எடுத்தேன். அதில் 37க்கு ஒன்றுக்கு முடிஞ்சிடுச்சு. எத்தனை மணிக்கு? 12:51. இதெல்லாம் ஒரே டைம் இருக்கும். மொத்தத்தையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணேன். அதே போல் 72:50க்கு செல் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரே ஒரு லாட் தான், ரெண்டுமே ஒரு லாட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். 12:51 எங்கே இருக்குதுன்றத நாம் இப்போ சார்ட்டில் பார்ப்போம். கரெக்டாக இந்த இடம் தான் பாருங்க, இது 12:30. ரைட்டுங்களா? இந்த இடம் தான் 12:51. பட் இந்த இடம் தான் எக்ஸிட்டுன்றது 100% கிடையாது. எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சதுனால எக்ஸிட் ஆகிட்டேன். இன்னொன்று, மார்க்கெட் ரொம்பவுமே கன்சால்டேஷனில் இருந்ததுனாலே மார்க்கெட் பெரிய அளவில் மூமெண்ட் கொடுக்காது அப்படின்ற ஒரு இது இருந்தது. அதனால் நான் 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஒரு 70 பாயிண்ட்லேயே முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சைஸில் ஒரு 7.50 ரூபா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 7.50 ரூபா கால் ஆப்ஷன் எடுத்தேன். அது ஒரு லாஸ் கொடுத்துருச்சு. ஓவராலாக அன்னைக்கு பண்ண என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி, இது ரெண்டுத்தையும் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஃபர்தராக அது சின்ன லாஸ் கொடுத்தது. அது ஒரு 250 ரூபா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராஃபிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2327 ரூபா. ரைட்டுங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு சின்ன லாஸ் சொன்னேன் இல்லைங்களா? அது 247 ரூபா லாஸு. ப்ராஃபிட்டு ஒரு இதில் ஒரு கால் ஆப்ஷனில் ப்ராஃபிட்டு 1657. இன்னொன்று ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 893 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். அது எனக்கு 22.75 ரூபா ப்ராஃபிட் கொடுத்தது. இது லாஸ், ஒரு கால் ஆப்ஷன் இந்த உச்சத்தில் ஒரு சின்ன லாட் மட்டும் எடுத்தேன். அது எனக்கு 247 ரூபா நஷ்டம் கொடுத்து. ஓவரால் ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2327 ரூபா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஏறின பிறகு எப்போதுமே முடிவு எடுக்காதீங்க ஏறப்போகுதுன்ட்டு. அதே போல் இறங்கிட்ட பிறகு இறங்க போகுதுன்னு முடிவு எடுக்காதீங்க. ஒரு முடிவை இது ஏறப்போகுது அப்படின்றதுக்கான முடிவை எடுக்கணும், அல்லது இது இறங்க போகுது அப்படின்றதுக்கான முடிவை முன்னாடியே எடுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கேண்டலும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுக்கப்பட்ட முடிவுகள். இந்த ஒரு கேண்டல்லையே நிறைய பை செல் நடந்திருக்கும். இதெல்லாம் எடுக்கப்பட்ட முடிவுகள். நீங்கள் கேண்டலை பார்த்துட்டு முடிவு பண்ணிங்கன்னா அது சரியாக வராது. இப்போ இங்கே நான் எடுத்தது பாருங்கள், மார்க்கெட் இறங்கும் போது தான் நான் ஏறப்போகுதுன்னு முடிவு பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு அப்படி நான் நினச்சது
கரெக்டு அப்படின்றதுக்கான சைன் இங்கே எனக்கு கிடச்சதுனால ஒன்ஸ் அகெயின் ஒரு பெரிய லாட் நான் போனேன். அதனால எனக்கு அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஒரு முடிவுகள் என்பது இப்படி தான் இருக்கணுமே தவிர ஏறுறதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அதாவது அதோட ஃபுல் மொமெண்டம் வந்த பிறகு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே அனலைஸ் பண்ணி முடிவு எடுக்கணும். அப்படி முடிவு எடுத்தால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளால் நிற்க முடியும். தேங்க்யூ.